டெஸ்ட் சீரிஸ் எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனா என்ன அப்படிங்கிறத நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனா என்னங்க? ஒன்றுமே இல்லை. நீங்கள் எழுத போகிறது சிவில் சர்வீஸாக இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் சர்வீஸாக இருந்தாலும் சரி, இந்த எந்த தேர்வாக இருந்தாலுமே இப்போ சிவில் சர்வீஸாக இருக்குது அப்படின்னா அதில் பல பாடங்கள், பல சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இன்ஜினியரிங் சர்வீஸ் இருக்குது அப்படின்னா அதுலேயும் பல பாடங்கள் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ சிவில் சர்வீஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கானமி, இந்தியன் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ இந்தியன் பாலிட்டி எடுக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் அதுக்குள்ள ஒரு 10 சப்டாபிக்ஸ் இருக்கும். சப்டாபிக்ஸ்ன்னு சொல்லலாம், உட்பிரிவுகள் அப்படின்னு சொல்லலாம். எஸ், அதே மாதிரி தான் இந்தியன் ஹிஸ்ட்ரி எடுக்கும்போது அதுலேயுமே குறைஞ்சது ஒரு 10 சப்டாபிக்ஸ் இருக்கும். இப்போ அதே மாதிரி நம்ம இன்ஜினியரிங் சர்வீஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா இன்ஜினியரிங் சர்வீஸ்லேயுமே வந்துட்டு சேம் அதில் ஒரு 10 சப்ஜெக்ட்ஸ் பக்கமாக இருக்கும். 10 சப்ஜெக்ட்ஸ் குறைஞ்சது. ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு வேறுபடலாம். இப்போ ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 10லேருந்து 11 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அதுக்குள்ள 5 சப்டாபிக்ஸ் இருக்கும். மாதிரி பவர் சிஸ்டம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுலேயுமே குறைஞ்சது 8 சப்டாபிக்ஸாவது இருக்கும். பவர் எலக்ட்ரானிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 சப்டாபிக்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது 11 சப்ஜெக்ட்ஸுக்கு சப்டாபிக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 5 வருதுன்னு சொல்லி பார்த்தாலும் மொத்தம் எத்தனை வருது? குறைஞ்சது 50லிருந்து 60 வரைக்கும் சப்டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் வந்து படிக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி ஜெனரல் ஸ்டடீஸும் அதுவும் பார்த்தீங்கன்னா 50லேருந்து 60 பக்கமாக வந்து சப்டாபிக்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் நாம் வந்துட்டு பார்ட் டெஸ்ட்டாக நம்ம போய்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. நீங்கள் எந்த டெஸ்ட் சீரியஸை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும். என்ன எஃபெக்டிவ் மெத்தட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்தியன் பாலிட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்தியன் பாலிட்டியில் ஒரு 10 சப்டாபிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10 சப்டாபிக்ஸில் இருக்கக்கூடிய கான்செப்ட் நீங்கள் தனித்தனியாக ரிவைஸ் பண்ணி டெஸ்ட் போட்டு பாருங்கள். நல்ல விஷயம், ப்ராப்ளம் கிடையாது. அதை முடிச்சதுக்கப்புறம் ஒரு சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் போடுங்க, ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கு அடுத்து நீங்கள் வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா அதுலேயும் ஆவரேஜாக ஒரு 10 சப்டாபிக்ஸ் இருக்கும். இந்த 10 சப்டாபிக்ஸையுமே நீங்கள் வந்துட்டு தனித்தனியாக பார்ட் டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா ஃபைன். பட் இந்த சப்ஜெக்ட் டெஸ்ட்டை மட்டும் நீங்கள் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. தனித்தனியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா எக்ஸாம் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக எக்ஸாம் எழுத போகிறது இல்லை. கரெக்டுங்களா? எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே நேரத்தில் எழுத போகிறீங்க. அதே தான் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா இப்போது எக்ஸாம்பிளுக்கு எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ் எடுத்துக்கலாம். எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸில் வந்து நீங்கள் சப்டாபிக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, பார்ட் டெஸ்ட் போடுறீங்க, அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸோடைய சப்ஜெக்ட் டெஸ்ட் எழுதுறீங்க, ஃபைன். அதே மாதிரி பவர் சிஸ்டம்ஸ் அதிலே சப்டாபிக்ஸ் எழுதுறீங்க, அப்புறம் வந்து சப்ஜெக்ட் டெஸ்ட் எழுதுறீங்க, ஃபைன். அதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எந்த டெஸ்ட் வாங்கியிருந்தீங்கனாலும் சரி அவங்க வந்து எப்படின்னா சப்ஜெக்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது 3லிருந்து 6 இல்லைனா 3லிருந்து 10 வரைக்கும் சில அகாடமிஸ் வந்து டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்கல்ல. 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 20% மட்டும், அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு 10 டெஸ்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அதில் 3 டெஸ்ட் வரைக்கும் என்ன செய்யலாம், இண்டிவிஜுவலாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். பட் உங்களுக்கு 3 இல்லை 4 சப்ஜெக்ட் டெஸ்ட் தான் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் 1 இல்லை 2 அதுக்கு மேலே வந்து சப்ஜெக்ட் டெஸ்ட்டை இண்டிவிஜுவலாக எழுதாதீங்க. ஓகேங்களா? என்ன பண்ணலாம்? எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் இந்தியன் பாலிட்டி சப்ஜெக்ட் டெஸ்ட் எழுதிட்டீங்க, இந்தியன் எக்கானமி சப்ஜெக்ட் டெஸ்ட் எழுதிட்டீங்க அப்படின்னா ரெண்டையுமே சேர்த்து ரிவைஸ் பண்ணி இதில் உள்ள சப்ஜெக்ட் டெஸ்ட்டு இதில் உள்ள சப்ஜெக்ட் டெஸ்ட்டு ரெண்டையுமே சேர்த்து நீங்கள் எழுதுங்க. ஓகேங்களா? அதே தான் இந்த பக்கமும் எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ் சப்ஜெக்ட் டெஸ்ட் எழுதிட்டீங்க அப்படின்னா பவர் சிஸ்டம் சப்ஜெக்ட் டெஸ்ட் எழுதிட்டீங்க அப்படின்னா ரெண்டையுமே சேர்த்து ரிவைஸ் பண்ணி இந்த ரெண்டுடைய சப்ஜெக்ட் டெஸ்ட் இருக்கும்போது தனித்தனியாக கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அது ரெண்டையுமே நீங்கள் ஒன்றா சேர்த்து டெஸ்ட் எழுதுங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு சப்ஜெக்ட் டெஸ்ட் வந்து ஒரு 45 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க, 40 கொஸ்டின்ஸ் பக்கமாக சரி 40 மார்க்ஸ்க்கு வந்து டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா, இல்லைனா ஒரு 1 ஹவர் டெஸ்ட்டு உங்களுக்கு 60 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னே வச்சுக்கலாமே. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், 2 ஹவர்ஸ் டெஸ்ட்டாக வைக்கலாம், 120 மார்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், தாராளமாக வந்து டெஸ்ட்டை வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், மாற்றிக்கணும், மாடிஃபை பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெஸ்ட்டை வந்து எஃபெக்டிவாக பயன்படுத்தும் போது இது எல்லாமே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இப்போ கேம் ஆடுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் அப்படி தான் நீங்கள் 100th லெவல் போகும்போது உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இந்த டெஸ்ட்டையுமே நீங்கள் வந்து கேமிஃபை பண்ணணுங்கிறேன். எப்படின்னா இப்போ சப்ஜெக்ட் டெஸ்ட் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்தியன் பாலிட்டி நம்ம தனியாக படித்து ஒரு 3 சப்ஜெக்ட் டெஸ்ட் எழுதிட்டோம்னு வைங்களேன். அதே மாதிரி இந்தியன் எக்கானமி அதையுமே வந்து படித்து ஒரு 3 தடவை எழுதிட்டோம்னு வைங்களேன். ரெண்டையுமே சேர்க்கும் போது ஒரு வழி வருது. என்ன மாதிரி வழி வருதுன்னா ரிவிஷன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அதை தவிர்க்கணும் அப்படின்னா ஆரம்பத்திலே நீங்கள் வந்துட்டு சப்ஜெக்ட் டெஸ்ட்டை தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்களா, இங்கே சப்ஜெக்ட் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்களா, ரெண்டையுமே சேர்த்து எழுதுங்க. ஓகேங்களா? அதே தான் நம்ம கோருக்குமே சொல்கிறது. எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிங்களா, பவர் சிஸ்டம் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிங்களா, ரெண்டையுமே சேர்த்து எழுதுங்க. அதுக்கப்புறம் அடுத்த 2 சப்ஜெக்ட். ஸோ இது 2 சப்ஜெக்டா, 2 சப்ஜெக்ட்ஸா, 3 சப்ஜெக்ட்ஸா குரூப்பிங் பண்ணுங்க.
குரூப்பிங் பண்ணி டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்படியே நீங்கள் படிப்படியாக மேலே வாங்க. ஃபஸ்ட்டு சிங்கிள் சப்ஜெக்ட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அப்புறம் டபுள் சப்ஜெக்ட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அப்புறம் 4, அப்புறமா 8, அப்புறமா 11th. ஓகே, இந்த மாதிரி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ராசஸ், என்ஜாய் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்சனலாக சஜஸ்ட் பண்ணக்கூடிய முக்கியமான டெக்னிக். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நண்பரோட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன ஐடியா தான் இது. இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதை வந்து இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். எஸ், நாமளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இசி டிபார்ட்மெண்ட்டுக்கும் காம்போ டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்துருக்கும். எஸ், இந்த காம்போ டெஸ்ட் நான் திருப்பியும் சொல்கிறேன், நம்ம சேனலில் ஆல்ரெடி டெஸ்ட் சீரிஸ் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு 2 years முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன். இப்போவும் சொல்கிறேன், டெஸ்ட் சீரிஸ் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கான்செப்ட்ஸெல்லாம் படிங்க, அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறமா டெஸ்ட்டுக்கு வாங்க. எடுத்தோடனே டெஸ்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா போட முடியாது. ஓகே, இதுதான் ரியாலிட்டி. ஓகே, நான் வந்து பயமுறுத்தலை. டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டெஸ்ட் குவாலிட்டியாக தான் இருக்கும். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்காது, பட் குவாலிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ரிவைஸ் பண்ணலன்னா உங்களால் டெஸ்ட் போட முடியாது. அந்த மாதிரி தான் நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாமே வச்சுருப்போம். ஸோ ப்ராப்பரான ப்ராக்டிஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த டெஸ்ட். ஓகேங்களா, உங்களுக்கு இந்த டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வரும்னு பாருங்கள். காம்போ டெஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் ஃபுல் டெஸ்ட் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கீழே ஃபார்ம் லிங்க் கொடுக்குறேன். அந்த ஃபார்ம் லிங்கில் போயிட்டு நீங்கள் வந்து ஃபார்மை ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10% ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது டெஸ்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 20% ஆஃபரில் தாராளமாக வந்துட்டு இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த டெஸ்ட்டோடைய மெயின் அப்ஜெக்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் டெஸ்ட், சப்ஜெக்ட் டெஸ்ட், அப்புறம் காம்போ டெஸ்ட், அப்புறம் மெகா டெஸ்ட், அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபுல் டெஸ்ட்டை வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம புதுசாக இன்னொன்று என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா நியூமெரிக்கல் கொஸ்டின்ஸுக்கு டீட்டெயில்டு வீடியோ சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ அதுக்கு தான் எனக்கு ரொம்ப அதிகமான டைம் எடுத்துருச்சு. இது உண்மையிலே ரொம்ப பெரிய டாஸ்காக இருக்குது. ஏன்னா நியூமெரிக்கல் கொஸ்டின்ஸுக்கு நம்ம சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுறது அப்படிங்கும்போது அது சாதாரணமான விஷயம் இல்லை. ஸோ அதுக்கு கொஞ்சம் அதிகமாக டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம வீடியோ சொல்யூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மாலாம் நடத்திட்டு போக மாட்டோம். அதுலேயுமே ஒரு சில கான்செப்டை டீச் பண்ணுவோம். இந்த பார்ட் டெஸ்ட், சப்ஜெக்ட் டெஸ்ட், காம்போ டெஸ்ட் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த டெஸ்ட் சீரியஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு புதுசாக ஒரு சில டாபிக்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை கவர் பண்ணுறதுக்காகவும் இந்த டெஸ்ட்டை நம்ம பயன்படுத்துகிறோம். ஏன்னா நம்ம பெய்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நல்லாவே தெரியும், பெய்ட் கோர்ஸில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் 90 to 95% நான் கவர் பண்ணிட்டேன். ரிமைனிங் ஏதாவது ஒரு டாபிக்ஸை நான் மிஸ் பண்ணேன் அப்படின்னா அதை வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் செஷன் சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதில் நம்ம ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டோம். ரிமைனிங் இன்னும் இருக்குது. ஓகேங்களா, 100% கவர் பண்ணுறது கஷ்டம். ஸோ அந்த விஷயத்தை இந்த டெஸ்ட் சீரிஸ் மூலமாக அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ். நிறைய கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் சீரிஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நீங்கள் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் லைக் டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் எக்ஸாமினேஷன், அது மாதிரி டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாமினேஷன்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பட் திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு டெஸ்ட்டுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணாதீங்க. ஓகேங்களா, ஆல்ரெடி டெஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ண ஆஸ்பிரண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் தாராளமாக கீழே உள்ள ஃபார்ம் லிங்கை ப்ரெஸ் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் கான்டாக்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் எந்த அகாடமியில் டெஸ்ட் வாங்கியிருந்தீங்கனாலும் இந்த மெத்தடை அந்த டெஸ்ட் சீரிஸில் அப்ளை பண்ணி பாருங்கள். எஃபெக்டிவான ரிசல்ட் வந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணலாம் கூட பரவாயில்லை, உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.